பவித்ரா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல எந்த கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிடலாமா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட்லி பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி கூரன் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்திலே எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. எப்படி எல்லாம் நடந்துச்சு? நான் ஒரு நாய் ஸ்கிரிப்ட் வச்சு வந்துச்சு தமிழ் சென்னைக்கு. அந்த நான் கூட என் கதை கூட ஒரு நாய் கதை. ஓ, எப்படின்னா, எப்படி ஒரு நாய் தெரியா தேடி அந்த மாதிரி நான் கூட அந்த நாய் ஸ்கிரிப்ட் வச்சு தெரியா கம்பெனிஸ் தேடிட்டு இருந்தீங்க. தேடிட்டு இருக்கீங்க. ஸோ சம் பீப்புள் ஆர் டெல்லிங் தட் குட், சம் பீப்புள் ஆர் டெல்லிங் தட் ஓகே வெளியே போ. ஸோ இன் திஸ் டைம் விக்கின்னு ஒருத்தர் ப்ரொடியூசர் எனக்கு கிடச்சாச்சு. அவருக்கு நான் கதை சொல்லிட்டேன். அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. இஸ் ஆல்சோ வாண்டட் டு டேக் எ குட் ஃபிலிம். அதுக்கப்புறம் ஓகே கதை நல்லா இருக்குங்க, நீங்கள் ஊருக்கு போங்க நீங்கள். ஸோ ஒர்க்கிங் இன் ஹைதராபாத். ஆக்சுவலி மை நேட்டிவ் இஸ் நெல்லூர், ஆந்திர பிரதேஷ். ஸோ நான் 1 month 2 months கழிச்சு அவர் கால் பண்ணல. ஏன் நான் வெயிட்டிங். ஸோ மேபி இஸ் நாட் அ பிக் ப்ரொடியூசர், ஸோ மே ஹி ஹவ் மணி ஆர் நாட் அப்படி திங்க்னு ஒரு திடீர்னு கால் பண்ணிட்டேன். நீங்கள் தமிழ்நாடு வாங்க. ரியலி யா. ஸோ நான் வந்தேன். நான் பஸ் ஸ்டாண்ட் கெட்டிங் டவுன் பஸ் ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் நான் கால் பண்ணிட்டு நான் எங்கே வரணும். கம் டு த சாலிகிராமம் வடபழனி விஜய் சார் ஹவுஸ் வீடு. விஜய் சார் வீடு. நான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நான் கேட்டுட்டு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் நீங்கள் விஜய் சார், அதெல்லாம் நடக்காதுன்னு. சரி நீங்கள் வாங்கன்னு லொக்கேஷன் ஷேர் பண்ணேன். நான் கேப் புக் பண்ணிட்டு வந்துச்சு. நான் பார்த்துட்டு ஒரு பிக் பேலஸ் வடபழனியில் சாலிகிராமம். அந்த வால் மீது விஜய் அண்ட் ஷோபா இருக்கு. நான் பார்த்துட்டேன், இவர் நீ உண்மையா ஐ திங்க் தட் ஹீஸ் பிராங்கிங் மீ. ஸோ இது பிராங்க் இல்லை, என்ன உண்மைதானே. அதுக்கப்புறம் என்னையா விஜய் சார் என்ன நீ உள்ளே வா, ஃபாஸ்ட்டாக வா. சரி நான் போயிட்டேன். உள்ளே போயிட்டு ஒரு ஆள் இருக்கு, அந்த விக்கி சொல்லிட்டார், ஒரு ஆள் இருக்குல்ல அந்த ரூமில். அந்த ஆள் ஓகே சொல்லிட்டாருனாக்கா தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இல்லைன்னா நான். சரி எனக்கு ஒரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. உள்ள என்ன ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்கு விஜய் சார் வீடு, செகண்ட் ஹார்ட் அட்டாக் அந்த விஜய் பேர் பார்த்துட்டா ஹார்ட் அட்டாக், தேர்ட் ஹார்ட் அட்டாக். நான் ஓப்பன் பண்ண டோர் பண்ண எஸ்எஸ்சி சார். அப்படியா ஃபுல் அவுட். நான் என்ன சார் வந்து நீங்கள் கதை சொல்லிட்டேன் கதை போட்டுட்டார். அப்படி நான் உள்ளே போயிட்டு சார் ஒரு சிங்கம் மாதிரி அப்படியே காட்டு உங்க உட்காருங்க. சார் நான் வந்துச்சு கதை சொல்கிறப்பா. சார் என் பேர் நிதின் சார், நான் ஆந்திராவிலேருந்து வந்து சார். நான் இதையா கதை அண்ணடு. இல்லை சார் அது இல்லை சார், கதை சொல் ஜிம்முன்னு. ஸோ எனக்கு ஏற்கனவே தெரியும் எந்த கம்பெனி எங்கே போயினா கூட சார் ஒரு நாய் மனுஷன் மேலே கம்ப்ளைண்ட் போட்டு அது கோர்ட்டுக்கு போகணும் சார், இது சார் இல்லைன்ட்டு நீ வெளியே போடா அப்படி சொல்கிறேன் சம் பீப்புள். ஸோ அப்படி நடக்குதான்னு చెప్పి சார் ஒரு நாயை மனுஷன் மீது கேஸ் போட்டு வெளியே போகுது சார். அண்ணா டக்குன்னு பெல் அடிச்சு பாய் போட்டார். சார் ஆள் வேண்டாம் சார், நானே போவோம் சார் அப்படி சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் இவர் ஆந்திரன்னு வந்துடா பாப்போம், அவருக்கு டீயோ காஃபியோ கொடுங்கப்பா அப்படி. ஓகே சார் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். அதுக்கப்புறம் நான் கதை சொல்லிட்டு ஃபுல் கதை அவர் கேட்டார். அந்த கதை எப்படின்னா, அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்ட்ராகேஷன் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த கதையை அக்செப்ட் பண்ணார் சார். ஏன்னா சாதாரண ஒரு ஆக்டருக்கு கதை சொல்லி ஒரு நீ அக்செப்ட் பண்ணது ஈஸி தான். அது என்ன ஈஸின்னு ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் வி கேன் டெல் அண்ட் வி கேன் மேக் இட் ஆக்டர். ஸோ ஆனால் ஒரு டைரக்டர் அவர் நோ த நாலேஜ் இது கான்டென்ட். ஸோ ஹேவ் வெரி ஹீஸ் லெஜெண்டரி டைரக்டர். ஸோ அவர் கதை அக்செப்டன்ஸ் இஸ் ரொம்ப சூஸ் அண்ட் வெரி குட் ஸ்டோரி. தட்ஸ் வாட் கூரன் ஸ்டோரி மட்டும் அது. ஓகே, நீங்க வந்து ஆந்திரால இருந்து வந்திருக்கீங்க. பட் ஒய் தமிழ் மூவி? நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே அது தமிழ் படம் அப்படின்னு நினைச்சுதான் அது பண்ணீங்களா, இல்லை எப்படி? அது ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஐ லைக் தமிழ் ஃபிலிம்ஸ் வெரி மச். ஏன்னா நான் ஒரிஜின் எது தமிழ்நாடு. அப்படியா? மை ஃபோர் ஃபாதர்ஸ் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, சென்னை. நெல்லூர் இஸ் வெரி நியர் டு சென்னை, 200 kilometers கிட்ட. ஏன்னா மை கிராண்ட் மதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் செட்டில் இன் நெல்லூர் ஆக்சுவலி. ஸோ மை ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே தமிழ் தானே. என் அப்பா எல்லாரும் பேசும் தமிழ், நான் மட்டும்தான் பேசல. நான் சென்னை வர்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது, வா போ கூட தெரியாது. இது நான் வந்ததுக்கு அப்புறம் கற்றுக்கட்டி அதுக்கப்புறம் நான் படம் பண்ணிட்டாச்சு. ஆனால்
இந்த ஜெர்னி சொல்லணும்னா எனக்கு ஆக்சுவலி ஐ டிட் MBBS in Ukraine. ஓ Yeah. டாக்டரா நீங்க? பெரிய ஷாக்கா இருக்கே. I did MBBS in Ukraine. So while I'm doing the MBBS, I have that படம் பற்றி எனக்கு ரொம்ப பேஷன். ஏன்னா ஃபிலிம் மேக்கிங் இதெல்லாம் கதை. ஏன்னா அந்த ஸ்மால் ஏஜ்லேருந்து ஐ ப்ளே கிட்டார். ஓ ஸோ மை ஃபாதர் இஸ் அ கிட்டாரிஸ்ட், ஹீ டீச்சர் மீ கிட்டார். ஸோ அந்த மியூசிஷியன், அந்த மியூசிக் இதெல்லாம் இது என்ன ஒரு ஃபிலிம்க்கு கிட்ட இதுதானா. ஸோ ஐ கம்போஸ் சாங்ஸ். வாவ். ஸோ அப்படி நான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த ஹாலிடேஸ் டைமில் எவ்ரி ஒன் கேம் டு இந்தியா, பட் ஐ டென்ட் கேம் டு இந்தியா. ஐ வாஸ் தேர் இட் செல்ஃப். ஐ டேக்கன் அ கோர்சஸ், ஃபிலிம் டெக்னாலஜி கோர்சஸ் in Ukraine with their friends there. I have so many friends there. So I learned so many things there. Audio work and video work, camera work. I do editing, dubbing, music, all works I know. So அதுக்கப்புறம் நான் why I should make a film. I have knowledge. Everyone is asking join in any big director, assistant director. அப்படி சொல்லிட்டாரு. நான் அப்படி பண்ணல. ஏன் பண்ணலன்னா so nowadays everything availability in social media and YouTube channels, so to learn. So if you learn something, if you're perfect, make a good pilot or test show the producer. That's what I did. So I made a good pilot for this film, Korean film, and I showed to the company producers and SAC sir, and he liked that my take and everything. And after that he accepted that. SAC சார் வந்து ஸ்கிரீன் பிளேல என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் சொன்னாரு? சார் வந்து ஆக்சுவலி வாட் ஐ டோல்ட் த ஸ்டோரி, அந்த நான் ஃபர்ஸ்ட் கதையாக சொல்லும்போது அவர் ரொம்ப பிடிச்சாச்சு. அவர் நிறைய எதையும் சேஞ்சஸ் பண்ணல. ஆனால் கோர்ட் சீன்ஸில் சாரோட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். எல்லாருமே தெரியும் தமிழ்நாடு மக்கள், ஓவரால் இந்தியாவில் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இன் த கோர்ட் சீன்ஸ் மேக்கிங். அதில் எனக்கு நான் ஒரு டெபியூ இருந்தனால அண்ட் ஆல்சோ அதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃபார் இந்த கோர்ட் சீன்ஸ் தான். ஆனால் சார் எனக்கு சார் கூட இந்த படம் கோர்ட் சீன்ஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகலாம். சார் எனக்கு ஒரு டீம் கொடுத்தாச்சு, அந்த என்ன லாயர்ஸ் டீம், சுப்ரீம் கோர்ட் லாயர் டீம் கொடுத்தாச்சு. அந்த டீம் வச்சு நான் இந்த செக்ஷன்ஸ் இதெல்லாம் படித்து நானே given a book for me, சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ். அந்த படித்து சார் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த கோர்ட் சீன்ஸ் எல்லாத்துக்காரன் தான் இந்த சாரோட ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் சார் நீங்கள் பண்ணணும் தான் இது கரெக்ட் சார், நான் ஒரு டெபியூ, ஸோ இது எங்கள் கைக்கு ஐ வில் கிவ் சார். பட் மேக்ஸிமம் வி டிஸ்கஸ்ட் ஈச் அதர் அண்ட் வி டிட் த. ஆக்சுவலாக நான் எஸ்ஏ சந்திரசேகர் சார் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார், கோர்ட் ரூமுக்கு நான் வந்து ரொம்பவே ஃபேமஸ், என்னோட மூவிஸ் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக அது ஒரு இருக்கும் பார்ட்டா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுத்தாரு. ஆக்சுவலாக அவரோட படங்களில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு உங்களை எல்லா படமும் பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா படங்கள் எல்லாமே? யா ஓகே. நான் ஐ திங்க் ஸோ. எனக்கு அப்போ புரியாது தமிழ், பட் இப்போ புரியும். ஆனால் இந்த டைலாக் ஃபார்மேட் இருக்குது. ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் த வாட் இஸ் டூயிங் தட். ஸோ அதுக்கு தான் சார் என்ன வாட் ஹி டோல்ட் மீன், இந்த படம் மட்டும் கோர்ட் சீன்ஸ் நீங்கள் தான் பார்த்துக்கோ அஞ்சு பேசி கிவன் ஏ லாயர் டீம் தான். அதுக்கு தான் அந்த கோர்ட் சீன்ஸில் இது என்ன நார்மல் ஹியூமன் இஸ் நாட் கோயிங் டு த கோர்ட், இது அனிமல் இஸ் கோயிங் டு த கோர்ட். ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான இது ஃப்ளேவர் வரணும். ஸோ அந்த ஃப்ளேவருக்கு அந்த இதோட செக்ஷன்ஸ் கூட கரெக்டாக வரணும். இல்லைன்னா டெஃபினெட்லி ஸோ டெஃபினெட்லி லாயர்ஸ் வில் லூ சம்திங், எவ்ரி ஒன் தே வில் புட் கேஸ் ஆன் மீ. ஆனால் ஐ டேர் ஹைகோர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு மூவி ஃபஸ்ட் ஷோக்கு நம்ம காசி தியேட்டரில் பார்க்கும்போது லாயர்ஸ் கேம், 30 people ஆஃப் லாயர்ஸ் கேம், 30 members லாயர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹைகோர்ட் லாயர்ஸ் கேம் அண்ட் வாட்ச் த மூவி. Super. They told that everything is good, but some little bit ஒரு fantasy இருக்கு, அது ஓகே, அது film we can adjust that, but all the sections you did correct. Super. They appreciated and went. So அதுக்கு தான் அம்மாயா ஓகே, no cases on me. Okay. அண்ட் இந்த மூவில வந்து ஒரு டாக் தான் ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பர்டிகுலர் டாக் எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? மேம் இது பற்றி சொல்லணும்னா டாக் நான் first I came to Chennai. First I went one place to the, actually I went to one place. அந்த டாக் நான் பார்த்துட்டேன்.
So dog is very active, but the trainer is not active. Trainer can't do. This dog is doing everything. So நான் சார் கிட்ட சொல்லிட்டேன், சார் எப்படி சார் நம்ம நல்ல டாக் வேணும் சார், நான் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டேன். எவ்ரி ஒன் இஸ் சர்ச்சிங் அண்ட் வி அப்ரோச் சார்லி டாக் ஆல்சோ. சார்லி மூவி, but Charlie dog retired. He told that the owner told that retired, it can't be already. So actually I expected with Charlie dog only. So it was in Bangalore, I think so, in Bangalore. The dog is in Bangalore. We approached, but it was retired. So in this process, Chendu one person came to the office, randomly we picked. What dog can do? At the one reason, one thing, and what dog he makes with do. And so dog panna the matter illa. Dog, every dog can do, but the trainer is important. Trainer is important. So சாருக்கு எப்போ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இஸ் தேர். அந்த பாசிட்டிவ் திங்கிங் என்ன, a person should tell that இது நடக்கும் சார், அதான் நடக்காதுன்னு சொல்லனா he will send out from the office. அப்படி ரொம்ப சீரியஸான அது. ஆனால் செந்து ட்ரைனர் வந்துட்டார், சார் some moments I told ஆக்சுவலி அது நடக்காது, சார் I will try சார், it will do. அப்படி டாக் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, சம் ட்ரைலர் கார்ட்ஸ் ஆல்சோ யூ கேன் see that some scenes, அதெல்லாம் நடக்காத விஷயம் கூட இட் வில் டூ சார், ஐ வில் ட்ரை இட். ஸோ எவ்ரி திங் வி நீட் பாசிட்டிவ்னஸ். அந்த பாசிட்டிவ்ஸ் வில் லைக் அண்ட் வி சூஸ் அந்த டாக், தட் ட்ரைனர் செந்து கிட்ட. அந்த டாக் நேம் ஹக்ஸி, ரொம்ப நல்ல ஆக்டர், அவர் தான் என்னோட படத்த ஹீரோ. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த டாக் சீன் வந்து, ஏன்னா ஒரு அனிமலை வச்சு ஷூட் பண்றதுன்றதே எவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். டெஃபினெட் ஐ வில் டெல் தட். ஹியூமன், we can tell the human, we can ask the human to do that one, this one, அது பண்ண இது பண்ண ஓகே. பட் நான் எப்படி பண்ண மாட்டேன், அதுக்கு ஒரு மூட் வேணும். அந்த மூட் எப்படின்னா, everyone will wait for the dog mood. All artists will take the makeup and they will wait for the dog. Dog சாப்பிடியா, டாக் நீ ரெடியா இருக்கா, இப்படி ஓகே நான் போலாமா அப்படி. So we waited for his call sheet, not so அது ஒரு சேலஞ்சா இருக்கு. sometimes அது it was some struggle is there. Obviously நான் அவ்வளோ ஈஸியாக இருக்காது நாய் வச்சு பண்ணோம். ஏன்னா கொடைக்கானல்ல பண்ணிட்டாச்சு, அது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா மிஸ்ட் வந்துச்சு, இட் வில் கோ, மிஸ்ட் வில் கம் அண்ட் கோ, மிஸ்ட். ஸோ மிஸ்ட்ல கண்டினியூட்டி இஸ் மிஸ்ஸிங். ஸோ டாக் வில் கம், ஆக்சுவலி ஒன் ஷாட் இஸ் தேட், ஒன் ஷாட் dog should come and take the bottle and should go. Dog is Chendu will call the dog, it will come, but mist will come outside. அது கட்டு. ஸோ அப்படி நிறைய வெதரும் மேனேஜ் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் டு டூ வித் டாக். ஆனால் நான் என்ஜாய் பண்ணேன். ஃபைனல் அவுட்புட் மேக்ஸ் அஸ் வெரி 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 ஹாப்பி. ஓகே, ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு சார் என்ன சொன்னார் சார்? எஸ்எஸ்சி சார் அந்த ஸ்டார்ட் ஷூட்டிங் டைம்ல சார் என்ன டவுட்டாகவே இருக்கு என் மேல, இவர் பண்ணுவாரா இல்லை டெபியூ டவுட். என்ன ஒரு டைரக்டர் தெரியும், இவர் பண்ணுவாரா இல்லை சார் இந்த ஷார்ட் இப்படி, எனக்கே ஷார்ட் சொல்லவா நீங்க அப்படி அண்டே இந்த ஷார்ட் எனக்கே இப்படி சொல்லுவா அந்த டைப்ல இல்லை சார், வாங்க டாக் இப்படி வரும் சார். ஓகே சார், நான் என்ன சொன்னாலும் அது அழகா பண்ணிட்டாரு சார். ஏன்னா அந்த 70-80 ஃபிலிம்ஸ் பண்ணாரு, அந்த எந்த ஈகோ எனக்கு காட்டல. ஒரு டெபியூ, நான் ஆஃப்டர் ஆல் ஒரு டெபியூ டைரக்டருக்கு அவ்வளோ பெரிய டைரக்டர், அவ்வளோ டவுன் டு எர்த் வந்துச்சு. அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணிட்டாரு. இது ரொம்ப தேங்க்ஸ் சார். எஸ்ஏசி சார் வந்து நடிச்ச சீன்ஸ்லயே உங்களுக்கு ரொம்ப பிடித்த சீன்னா எந்த சீன் சொல்லுவீங்க? ஐ ஆல்வேஸ் டெல் ஒன் சீன் தட் in things no actor will do. One scene is there, and the நாய், நம்ம டாக் அண்ட் சார் will eat in one plate. ஒரே பிளேட்ல பாதி வச்சுக்கொண்டு இது எந்த ஹீரோ, எனக்கு இது கடவுள் கொடுத்த வரம் தான் எஸ்எஸ்சி சார் எனக்கு. ஏன்னா எந்த ஹீரோவே அப்படி பண்ண மாட்டாரு, யாரு பண்ணுவாரு? See, and also one thing I went so many shootings with dog film. Every scene க்கு அப்புறம் they will hand wash. The dog films lo they will touch the dog, they will kiss the dog, அதுக்கப்புறம் immediately hand wash or sanitizer. நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட நான் பார்த்தல எஸ்எஸ்சி சார் ஹேண்ட் வாஷ் பண்ணது செட்ல. அவ்வளோ லவ் பண்ணார் டாக்னு.
போத் ஆர் பாண்டிங் வெரி வெல் எக்ஸிக்யூட்டட், வெரி வெல் ஒர்க் அவுட். அதோட சாரு டாகு ஒரே பிளேட்டில் சாப்பிட்றது அது எனக்கு லைஃப் டைம், எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். சூப்பர் சார். நீங்க எஸ்ஏசி சாருக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே உங்களுக்கு அவ்வளோ நர்வஸா ஒரு பயமா தான் போய் சொன்னீங்க. பட் அதெல்லாம் ஓகே ஆகி நம்ம ஷூட்டுக்கெல்லாம் போய் அந்த ஃபர்ஸ்ட் சீன் வைக்கும்போது அவருக்கு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? பயங்கர நர்வஸா இருந்தீங்களா? இல்ல அது ஒரு ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக். அது கூட நாலாவது heart attack ஆ? நாலாவது ஹார்ட் அட்டாக். என்ன ஃபர்ஸ்ட் ஷாட் ஃபர்ஸ்ட் சார் ஷாட்ல இருக்கும்போது மைக் வச்சது, மைக் இப்படியா தான் வந்து சார் சொல்லையா சார் சார் வெயிட் சார் அப்படி ஹார்ட் அட்டாக் சார் 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 ஒரு சொல்லையா ரோலிங் ஆக்ஷன் சார். அண்ணா அப்படி ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் நர்வஸ், ஒரு ஹாப்பியான ஒரு ரொம்ப அதுதான் ஒரு ஹாப்பியான ஹார்ட் அட்டாக். ஹாப்பியான ஹார்ட் அட்டாக். அதுக்கப்புறம் ரொம்ப எவ்ரி ஒன் அந்த மாதிரி ஆல் அது அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வாட் ஐ டோல், நான் இத்தனை வரைக்கும் நான் கஷ்டப்பட்ட ஒரு 10 years ஆஃப் மை ஸ்ட்ரகிள் அந்த ஆக்ஷன் தான் எல்லாமே போச்சு, க்ளீன் ஆச்சு. சூப்பர். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் இது ரொம்ப ஸ்பெஷலான ஆக்ஷன். அதுக்கு லெஜெண்டரி டைரக்டர் எஸ்ஏசி சாருக்கு நான் சொல்லட்டும், அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்கிட்ட போய் நல்லா ஜெல் ஆயிட்டு ஒரு 1 more அதெல்லாம் கேட்கும்போது அப்பவும் அந்த பயம் இருந்ததா இல்லை அவர் எப்படி உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு? 1 more சொல்கிறதுக்கு, ஏன்னா இது படத்தில் அது டெஃபினட்டாக இருக்கும், அது கொஞ்சம் பயம் ஆயிருக்கு 1 more சொல்கிறதுக்கு. ஆனால் நான் சொல்கிறேன்னா அது சாருக்கு தெரியும். இப்போ 1 more சொல்ல இல்லைன்னா அவர் தெரியும், ஓஹோ இவர் தப்பு பண்ணுவாருன்னு. ஆனால் அதுக்கு தான் கண்டிப்பாக சார் இது 1 more பண்ணும், எனக்கு தெரியும் பட் ஹீ நோஸ் தட் ரைட். அதுக்கு டெஃபினெட்லி டெஃபினெட்லி டன். அதுக்கு பயமாக இருக்கும், ஆனால் அது பண்ணணும், ஏன்னா அவுட்புட் கரெக்டாக வரணும்னா பண்ணணும். ஏன்னா அந்த படம்ல சார் ரொம்ப ரிஸ்க். ஆனால் ஈ பிகம் அன் ஆக்டர். அந்த படம்ல டைரக்ஷன் அந்த மைண்டு வரல, எங்கேயே வரல. டைரக்டராக அவர் அந்த செட்டில் வரல. ஓகே. ஸ்க்ரீன்ல ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டாச்சு, ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது, டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும். அது சாரு ஒரு 4-5 ஃபிலிம்ஸ் தெலுங்கு ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாரு. சாருக்கு தெலுங்கு தெரியும், நல்லா தெரியும். ஸோ நான் வாட் ஐ ரிட்டன் த டைலாக் அப்படியே டிரான்ஸ்லேட். அது டிரான்ஸ்லேஷனாக வரக்கூடாது, ஏன்னா தமிழுக்கு ஒரு ஸ்ட்ரைட் தமிழ்லாம் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க டாகோட மூட பொறுத்து தான் நாங்க ஆக்ஷன் ரோலிங் எல்லாருமே வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ரெடி ஆவாங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நாய் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நாயோட ஆக்டிங்கை தியேட்டர்ல பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு? எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க அந்த நாயோட ஆக்டிங்க்கு? டெஃபினெட்லி 10 out of 10. Wow, Why I will super. tell. Every dog films they will do some CG works ஆமா, for expressions-காக. இந்த படம்ல நான் ஒரு CG ஒர்க் கூட பண்ணல ஃபார் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு. எல்லா எக்ஸ்பிரஷன் லைவான எக்ஸ்பிரஷன், ரா எக்ஸ்பிரஷன்ஸ் தானே. டிடன்ட் டச் எனி CG ஒர்க் அண்ட் எனி VFX டு அந்த டாகோட எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு. சூப்பர். ஸோ அதுக்கு 100க்கு 100 மார்க்ஸ் ஃபார் த டாக் ஐ கேன் கிவ். ஏன்னா அந்த டாக் இல்லாமல் இந்த படமே இல்லை ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அது ஐ கேன் கிவ் தட் ஃபுல் அவுட் ஆஃப் ஃபுல் மார்க்ஸ். ஓகே. ஸோ கூரன் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கதை தான். உங்களோட அடுத்த படங்களும் இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து சார்ந்து இருக்கிற கதையாக தான் இருக்குமா? இல்லை, நான் இங்கே அந்த இருக்கும், பட் நாட் நவ், ஆஃப்டர் சம் டைம் ஆஃப்டர் மேபி. பட் இது கதை எப்படின்னா, ஆக்சுவலி எவ்ரி டெபியூ ஃபிலிம் மேக்கர் வில் கம் வித் சம் கமர்ஷியல் ஸ்டோரி ஆர் லவ் ஸ்டோரி ஆர் சம்திங். Why I came with this story now? So I have to be a notable person. Yes. I have to recognize who is Nitin now. Unique. So Nitin maybe hit or flop. I doesn't mean that. Anna, I have to be a unique person. Yeah. So the uniqueness வேணும்னா you have to choose a unique story. So ஒரு நாய் வச்சு கதை பண்ணணும் ரொம்ப ரிஸ்க்னு எல்லாருக்கும் தெரியும். So but I choose for uniqueness only. ஆனால் இப்போ அது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாச்சு. ரெஸ்பான்ஸ் கூட பப்ளிக் ரெஸ்பான்ஸ் ஆல்சோ குட். ஸோ நவ் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் மை வாட் ஐ தாட் தட் இஃப் இட் இஸ் ஃபெயில் மீன்ஸ் வாட் இஸ் மை நெக்ஸ்ட் லைக் வாட் இஸ் மை ஃபியூச்சர் அப்படி. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஆல்மோஸ்ட் 2.7
3 rating everyone is giving. Very So ரொம்ப nice. தேங்க்ஸ் ஃபார் த ஏன்னா படத்தை பண்ணுறது மேட்டர் இல்லை, படத்தை ரிசீவர் பப்ளிக் கூட மேட்டர். தமிழ் இண்டஸ்ட்ரி ஆல்வேஸ் encourages new talents and புதுசா contents. This is history. This is not my words. That's why I came. That's why I want to do this film in Tamil industry. Super. That's அண்ட் கூரன் படம் வந்து வேற என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கீங்க, இல்ல வேற என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு? கூரன் படம் is going to release in Hindi also soon. அது மட்டும் தான் பண்ணாச்சு. In other language we are trying to do. தெலுங்குல எதிர்பார்க்கலாமா? தெலுங்குல எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம் கண்டிப்பா. ஓகே. டீம் ஆர் டிஸ்கஸிங். அதே மாதிரி நீங்க ஒரு MBBS கிராஜுவேட், யுக்ரைன்ல போய் படிச்சுட்டு வந்தீங்க, பட் சினிமா ஆசைனால வந்துட்டீங்க. பட் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா டாக்டர் படிச்சுட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்குமா இருக்காதான்னு கண்டிப்பா ஒரு சந்தேகம் இருக்கும்ல. ஃபேமிலியோட ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? You locked me with family. Okay, well, my family people definitely will see. So my mother is staff nurse actually. His dream is to do MBBS. அவர் MBBS பண்ணுறதுக்கு டாக்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டல். ஆனால் அவருக்கு அந்த டைமில் அந்த செட் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த அவர் அம்மாவோட ஆசை என்ன டாக்டர் படிக்கணும். அப்பாவோட ஆசை என்னென்னா ஐ ஹாவ் டு பிகம் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் மேக்கர், எனி திங். ஒரு டைரக்டர் அவர் ஃபிலிம் வந்து ஆக்சுவலி ஐ வில் டெல் அவரோட அப்பாவோட ஆசை என்ன, ஐ ஹாவ் டு பிகம் ஆக்டர். ஓ, அப்பாவோட ஆசை. என்னோட ஆசை டைரக்ஷன். அது சரி. எனிவே அப்பாவுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அம்மாவுக்கும் சரி. ஸோ நான் +2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண திங்கிங் இமிடியேட்டாக அம்மா யூ ஹாவ் டு கோ டு ஸ்டடி. If I am in India, definitely I will divert in movies. So she sent me to the Ukraine. He loved me there. அப்படி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நோ இன்ட்ரெஸ்டட் டு டூ ஃபிலிம் மேக்கிங். அம்மாவுக்கு, அப்பாவுக்கு இஷ்டம். அதுக்கப்புறம் இப்போது அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போம் இந்த படம் பார்த்ததுக்கு இந்த படம் பார்த்துட்டு. இதாட் அவர் அம்மா என்னன்னா what he will do. Okay, maybe success. ஏன்னா சக்ஸஸ் ரேட் இஸ் ரொம்ப கம்மி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதுக்கு தான் இஃப் யூ give time ஆல்சோ ஒரு 2 or 3 years I will give. அதுக்கப்புறம் இஃப் யூ நீ சக்ஸஸ் ஆகலைன்னா யூ ஹாவ் டு கோ டு த ஹாஸ்பிட்டல், யூ ஹாவ் டு ஒர்க். சார் ஓகேம்மா, ஐ வில் டூ. All my friends are congratulating now, all doctors and friends from USA, from London, all over the world. My friends are settled. They are now happy. They are feeling happy. Super. And அந்த டைம்ல we study each other. அண்ணா மச்சா கங்க்ராச்சுலேஷன் மச்சா அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு ரியலி இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் டு டெல் அபவுட் மை சிஸ்டர். ஏன்னா நிஷிதா மை சிஸ்டர், ஏன்னா ஷீ கம்ப்ளீட்டட் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ஷீ இன்வால்வ் வித் மீ இன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். She worked associate in this film Kuran. Oh, okay. We too written the story actually. ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்குது என் சிஸ்டர். பட் ஃபுல் ஃபேமிலியாக எனக்கு சப்போர்ட்டுகாக இருக்குது. அதுக்கு தான் இந்த கூரன் வந்துருச்சு. இல்லைன்னா வந்திருக்கா இல்லை கூரன் எனிவே நிதின் வந்துருச்சு, கூரன் இல்லை நிதின் வந்துருச்சு. ஸோ நீங்கள் சொன்னீங்க அம்மாவுக்கு வந்து பெரிய சப்போர்ட் இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க, உங்களை டாக்டர் படிக்க வச்சாங்க. அப்பா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்பா தான் ஆசைப்பட்டாரா உங்களை ஆக்டராக பார்க்கணும்னு? ஏன்னா கூரன் படத்தில் நீங்கள் ஒரு மெயின் ரோலும் நடிச்சிருக்கீங்க, முக்கியமான ரோலு. ஆமாம், அப்போ பார்த்துட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டாரு. அவருக்கு அவர் ஆசை அப்படியே பிகம் எமோஷ்னலி அண்ட் ஹி கிரைடு. அப்படியே கிரைடு அண்ட் ஹி ஹக்டு மீ. அப்படி ஒரு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாரு. ஏன்னா அவர் ஆசை கூட நான் நிறைவேற்றேன். ஆனால் இப்போ இல்லை எனக்குன்னா டைரக்ஷன் இஸ் வெரி கான்சன்ட்ரேஷன் ஆன் மீ. ஏன்னா அந்த கேரக்டர் பண்ணுறது கூட ஐ வில் டெல் த ரீசன். ஆக்சுவலி while I'm narrating the script to the sir, இந்த கேரக்டருக்கு பர்டிகுலர் இந்த ரஞ்சித் கேரக்டர், ஸோ வி ஹாவ் டு செலக்ட் சூஸ் தி சம் எக்ஸ் கேரக்டர் இந்த கேரக்டர். ஏன் அப்படி நீ நல்லா பண்ணிட்டு while narrating the story, I mean, actually I will narrate with acting. So all actors எப்படி அந்த கேரக்டர் இருக்கு. So actually I tried in acting course also I done. That's another matter. But
அது சொல்லும் போது he saw that performance. ஒரு யூனிக் பர்ஃபார்மன்ஸ் யூ ஹேவ். ஸோ வை டோன்ட் யூ டூ திஸ் அப்படி சார் நான் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டெபியூ சார். அது நான் ஆக்டிங் பண்ணிட்டு நோ ப்ராப்ளம் நான் பார்த்துட்டேன், நோ இஷ்யூ, ஹூ ஐ ஆம். ஒரு எனக்கு சொல்லணும்னா நான் தமிழ்நாடுக்கு வந்ததுக்கு முன்பு ஒரு பர்சன் கூட தெரியாது. ఇప్పుడు எனக்கு ஒரு அப்பா இருக்கு சார், எனக்கு ஒரு அம்மா இருக்கு ஷோபா அம்மா. ஸோ அப்படி ஃபுல் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணுவான்ற சரி எப்படி நான் பண்ணுறேன். ஆக்டட் இன் சம் ஷார்ட் ஃபிலிம், டெமோ ஃபிலிம், அது வேறு மேடம். ஆனால் பிக் ஸ்க்ரீனில் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஒரு நர்வஸ் இருக்கும். அது பண்ணுறது அது ஏன்னா அதில் எஸ்எஸ்சி சார் முன்னாடி நான் பண்ணோம். எஸ்எஸ்சி சாருக்கு எனக்கு கான்வர்சேஷன் இருக்குது. அவர்கிட்ட நான் ஆட்டிடியூட் ஷோ பண்ணணும். அந்த கேரக்டர் சார் லாயரு, நான் நான் வில்லன் கேரக்டர். அவருக்கு நான் ஆட்டிடியூட் ஷோ பண்ணுறதுக்கு எப்படின்னா அது ரொம்ப ஸ்பெஷலாக. என்னோட டெபியூ ஃபிலிம்லோடனே ஐ ஹேவ் ஸோ மச் பிக் மெமரிஸ். ஸோ ரொம்ப அழகாக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பற்றி தெரிய வந்துச்சு. கூரன் படம் வந்து இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் டெஃபினட்டாக. ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், காலைமலர் ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லா செக்மெண்ட்ஸுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான காலைமலர் எபிசோட்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from Pavitra and ஐஷு. bye.